இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 6.2 எக்ஸாம் கொஷின் பாருங்கள். ஏ வெக்டர் ஈக்குவல் ஐ கேப் மைனஸ் கே கேப் கமா பி வெக்டர் ஈக்குவல் எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் கே கேப் கமா சி வெக்டர் ஈக்குவல் ஒய் ஐ கேப் ப்ளஸ் எக்ஸ் ஜே கேப் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு கே கேப் எனில் பங்க பாக்ஸ் ப்ராடக்ட் பெட்டி பெருக்க முறையில் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் என்பது எக்ஸையும் ஒய்யையும் பொறுத்து அமையாது என நிரூபிக்க. இப்போ நமக்கு ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு 3 வெக்டர் கொடுத்துட்டாங்க. இதில் அந்த எக்ஸ் ஒய் இருக்குது பார்த்தீங்களா, இதை கன்சிடர் கிடையாது, அதாவது இதை பொறுத்து இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் அமையாது. அப்படி அமையலைன்னா இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதை நாம் அணிக்கோவை முறைப்படி சால்வ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொடுத்துருக்கிறது நம்ம எடுத்து எழுதியாச்சு. இது ஜே வெக்டர் கிடையாது, ஜே கேப் கிடையாது. அப்போ ஜே கேப் நமக்கு 0ன்னு எடுக்க போகிறோம். சரிங்களா, இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னும் போது கன்ஃபார்மாக நமக்கு தெரியும். ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் ஈக்குவல் 0. சரிங்களா, அந்த ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இதுக்கான நம்பர்ஸை மட்டும் நம்ம எடுத்து எழுத போகிறோம். சரிங்களா, அங்கே 1 இங்கே -1, ஜே சென்ட்ரல் பார்த்திங்கன்னா நமக்கு 0. இங்கே ஐ கேப் மோடி எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸு இங்கே 1, கே கேப் மோடி 1 மைனஸ் எக்ஸ் இருக்குது, அப்போ இதுதான் நமக்கு கிலோ. அடுத்து பாருங்க, சி வெக்டருக்கு ஒய் எக்ஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த வேல்யூஸை மட்டும் நம்ம எடுத்து எழுத போகிறோம். சரிங்களா, இப்போ எடுத்து எழுதும் போது மாடுலஸ் ஆஃப் அணிக்கோவை முறைப்படி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஐ வெக்டர் என்னது 1, ஜே கிடையாது, அப்போ 0, கே -1. அடுத்து பாருங்கள், பி வெக்டர் இது எக்ஸு, இது 1, கே பார்த்திங்கன்னா 1 மைனஸ் எக்ஸு. சரிங்களா, அடுத்து பாருங்கள், நமக்கு அடுத்து சி வெக்டர் ஒய் எக்ஸ், அது பாருங்க 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் 0. சரிங்களா, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், குறி மாற்றணும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இப்போ உங்கள் +1, இந்த +1க்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதிக்கிற 4 இடத்துல எழுதிக்கலாமா? 1 எக்ஸு 1 மைனஸ் எக்ஸு 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்து பாருங்க, -0 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 0க்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதிக்கிற 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸு ஒய் 1 மைனஸ் எக்ஸு 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்து பாருங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போது -1. இந்த -1க்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதிக்கிற 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸு 1 ஒய் எக்ஸு ஈக்குவல் 0. சரிங்களா, இப்போ இதை பெருக்கலாம். +1 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ 1 பெருக்கும்போது நமக்கு அது இதுதான் கிடைக்குமா? அப்போ இங்கே என்ன வரும்? 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ், இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, 1 மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ பெருக்கும்போது நமக்கு 1. அடுத்து எக்ஸு இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். இதை நீங்கள் ஒரு ஸ்டெப்பு அப்படியே எழுதிக்கலாம். இப்போ எடுத்து பெருக்கும் போது 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு, இந்த மைனஸ் அப்படியே இருக்குது சென்டரில், மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயர். சரிங்களா, அடுத்து பாருங்க, -0 இன்ட்டு இது பெருக்கலாம். பெருக்கும் போது எக்ஸு இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னும் போது நமக்கு 1 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸு 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய். அடுத்து பாருங்கள், சென்ட்ரல் மைனஸ் போட்டுக்கலாம். இது ஒரு டேர்ம். ஒய் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பெருக்கும் போது 1 இன்ட்டு ஒய் ஒய் மைனஸ் y into x xy minus 1 into x x square minus 1 into y
ஒய் ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ அங்கே ஆட்டோ எடுத்து எழுதும் போது ப்ளஸ் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒய் மைனஸ் உள்ள பெருக்கும்போது ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போது மைனஸ் எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் 0 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் ஒய் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் இப்போது 1 உள்ள எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் 0. இப்போ நம்ம 0 ஒருத்தர் அந்த டேர்ம் பெருக்க போகிறோம். அப்போ நமக்கு இது 0 ஆயிரும். சரிங்களா? அப்போது இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து போடுறதுனால இந்த மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆயிருமா? நமக்கு இது ஆர்டராக பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் ஒய்னு எடுத்து அப்ளை பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணி 0 போட்டாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் எக்ஸு இங்கே ப்ளஸ் எக்ஸ் இப்படி கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் எக்ஸுக்கும் ப்ளஸ் எக்ஸுக்கும் கேன்சல் ஆயிரும். வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ ப்ளஸ் 1 இன்ட்டு எனக்கு இது 1 மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 0 இன்ட்டு இது பாருங்கள் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஒய் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஈக்குவல் 0. இப்போ 1ஓட பெருக்கும் போது நமக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாக 1 தான் அப்படி தான் வரும். இப்போ 1 மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு இப்போ 0ஓட இந்த டைம் பெருக்கும் போது எல்லாமே 0 ஆயிரும். அப்போது உங்கள் மைனஸ் 0 அடுத்து மைனஸ் 1 பெருக்கும் மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிருமா 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் ஒய் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 1 இன்ட்டு ஒய் ஒய் ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சா? அடுத்து பாருங்க மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகிடுச்சா? சாரி, இங்கே பாருங்கள் ஈக்குவல் வந்து இன்சைட் போடுவாங்க ஈக்குவல் 0 வராது. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து நிரூபிக்க போகிறோம். இதுக்கான இது வந்து எக்ஸ் ஒய் சேராத வரும் அப்படின்னும் போது நமக்கு ஈக்குவல் 0 போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஈக்குவல் இந்த சைடு போட்டாலே போதும். ஏன்னா இதுக்கான வேல்யூ தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போது ஈக்குவல் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு இங்கே 1 கிடைக்குமா? இது வந்து ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் இதும்போது ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் என்பது எக்ஸையும் ஒய்யையும் பொறுத்து அமையாது என நிறுவப்பட்டது நிரூபிக்கப்பட்டது. சரிங்களா? எழுதிக்கலாம். ஓகேங்களா?